பார்க்க போகிறது என்னென்னா, இப்போது ரீசெண்ட் டைம்ஸ்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு அந்த நிகழ்வு நடந்து. நீட் கன்ஃப்ளிக்ட், கொஷின் பேப்பர் லீக்டு. நீட் கொஷின் பேப்பர் 2026 லீக் ஆகிடுச்சு. காரணம் என்ன அப்படின்றத போன வாட்டி லீக் ஆகும்போது 2025 லீக் ஆகும்போது இதற்குன்னு ஒரு கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டு அந்த கமிட்டி பல வரையறைகளையும் ரெக்கமெண்டேஷனையும் கொடுத்தாங்க. அதை மீறியும் இந்த 2026 லீக் அவுட் ஆகிருக்கு. எங்கே மிஸ் பண்ணாங்க, எதை மிஸ் பண்ணாங்க, அதை தான் நம்ம விலாவாரியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீட் அப்படின்னு சொல்கிறோம். NEET நீட், அதனுடைய விரிவாக்கம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதுதான் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன். பேப்பர் லீக் ஆனது 2026 பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில். ஓகேங்களா. ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று இந்த NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதுதான் நம்ம நீட் எக்ஸாமை நடத்தக்கூடியது, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தக்கூடியது, அவங்கள மாற்றுங்க, இல்லைனா வேற ஒரு முகமையை மாற்றுங்க, இல்லைனா கவர்மெண்ட்டு கீழே கொண்டு வாங்க, அப்படி இல்லையா இந்த அமைப்பில் பல மாற்றங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில். ஓகேங்களா. அவங்க பரிந்துரைக்குது. அதான் அடுத்த கட்டமாக கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆகிடுச்சு. இந்த கொஷின் பேப்பர் லீக் அவுட் விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி யாருன்னா K. ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர் யாருன்னு சொன்னால் முன்னாள் இஸ்ரோனுடைய சேர்மன். இவரை தான் போட்டாங்க. இந்த குழு எப்போ ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னா 2024 ஃபார்ம் பண்ணப்பட்டது. இந்த குழு எப்போ ஃபார்ம் பண்ணப்பட்டது 2024. இதனோட ரெக்கமெண்டேஷன் 2025 வந்துருச்சு. ஓகே, அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் 2026 கொஷின் பேப்பர் லீக் அவுட்டே ஆகிருக்குது. அதனுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் பாருங்கள். இந்த NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒன்லி கண்டக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், JEE, நீட் UG, PG, JEE மெயின்ஸ், இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை மட்டும் நடத்துறதுக்கு தகுதியான அமைப்பு. இது வேறு எந்த எக்ஸாமும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லாத்தையும் டிஜிட்டலைஸாக மாற்றணும். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் பேமெண்ட், அதாவது எக்ஸாமினேஷன் ஆல்சோ எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ்டாக பண்ணணும். ஓகேவா. அதே போல் CBT எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக நடத்தணும். ஓகேங்களா. அதுதான் டிஜி எக்ஸாம் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை கொண்டு வர சொல்கிறாங்க. SSC எக்ஸாமு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே CBT டைப்பில் தான் நடக்கும். அந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டேட் கமிட்டி. ஒரு ஸ்டேட்டில் நடக்குதுன்னா அந்த ஸ்டேட் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே அந்த எக்ஸாம் ஓரியன்டாக அவங்கள இன்வால்வ் பண்ணணும். அப்படி இன்வால்வ் பண்ணும்போது பல விஷயங்களை நம்ம தடுக்க முடியும். ஸோ அந்த ஸ்டேட் சம்மந்தமான அதிகாரிகளை கரெக்டாக நம்ம கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே எங்கே நடத்தணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், எக்ஸாம்பிள் வித்யா கேந்திரியா, நவோதயா ஸ்கூல்ஸ், அதுவும் நடத்தக்கூடிய இடத்துல CCTV கேமரா எல்லா இடத்துலையும் இருக்கணும். இந்த இடத்த பாருங்கள். கண்டக்ட் CBT எக்ஸாம் ஃப்யூச்சர், அதாவது 2025 சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸாக மாற்றணும், கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு மாறணும் 2025 சொல்லிட்டாங்க. இருந்தும் மறுபடியும் பேப்பர் டைப் கொஷின் எடுத்து வந்தோடனே ராஜஸ்தானில் லீக் ஆகுது. 2025 ராஜஸ்தான் தான் லீக் ஆகுது, 2026 ஒரு இடத்துல தான் லீக் ஆகுது. இப்போ செக்யூரிட்டி எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்னு பார்த்துங்க. இந்த இடத்த பாருங்கள். CCTV சர்வலைன்ஸ்,
ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு போகும்போதும் சிசிடிவி சர்வேலன்ஸில் இருக்கணும். ஆல்சோ லைவ். ஓகேங்களா? அதை டெலிவரி பண்ணும்போதும் நான் வந்து ஒரு இடத்துலேருந்து கொஷின் பேப்பர் எடுக்கிறேன், அதுவும் லைவில் இருக்கணும். ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறேன், அதுவும் சிசிடிவியில் லைவில் இருக்கணும். போய் இறக்குறேன், அதுவும் லைவில் இருக்கணும். இங்கே இன்னும் யார் கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு போனவங்க யார், என்ன டெலிவரி பண்ணாங்க, எல்லாமே ஃபோட்டோ வித் ப்ரூஃப், வீடியோ வித் லைவ், எல்லாமே லைவில் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் விஷயம். அதே போல் வந்து இப்போ வந்து இதுதான் அவங்களுடைய ராதாகிருஷ்ணன் குழுவோடைய ரெக்கமெண்டேஷன். அதுக்கப்புறம் இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்குல்ல, அதை பற்றி பார்ப்போம். இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2017 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு அட்டானமஸ் பாடி. அட்டானமஸ் பாடினா அது தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. இதில் யார் இன்புட் கொடுத்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டப்படி தான் செய்வாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு தப்பு. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தக்கூடியவங்க கவர்மெண்ட்டாக இருக்கணும். ஆனால் இது கவர்மெண்ட்டு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் எய்டடு மாரி இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் இன்வால்வ்டு, ஆனால் மோஸ்ட்லி அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ப்ரைவேட், அந்த மாதிரி தான் நடக்குது. இது ஒரு டிமெரிட். இது ஃபுல்லி எல்லாமே கவர்மெண்ட்டாக வந்துடணும். ரெண்டாவது வந்து இது அட்டானமஸ் பாடி. இந்த அட்டானமஸ் பாடியை ஃபஸ்ட்டு எடுக்கணும். டைரெக்டாக நான் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில், ஒரு குழுவினுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். காரணம் என்னென்னா, இவங்க அட்டானமஸ் பாடின்றதுனால இவங்க ஒரு குழு விசாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு குழு இருக்குது, ராதாகிருஷ்ணன் குழு. அந்த குழுவுடைய பரிந்துரைகளை இவங்க கேட்டிருந்தா இன்றைக்கி 2026 கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆகிருக்காது. 20 லட்சம் பேர் மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. பல பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதற்கான காரணங்களே தான். அட்டானமஸ் பாடின்றதை ஃபஸ்ட்டு தூக்கணும். அது ஒரு குழுக்குழு வரும்போது தான் அவங்க ஒரு கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அதே போல் வந்து இவங்க ஒன்லி கண்டக்ட் என்ன எக்ஸாமு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஹையர் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுதாங்க, அது அந்த கண்டக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது இவங்களுக்கு. அதையே ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் இவங்கக்கிட்ட இருக்க மிகப்பெரும் பிரச்சனை. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா May 3, 2026 தான் எக்ஸாம் நடந்தது. கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆச்சுன்னு தெரிஞ்சவொடனே அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் எப்போ எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா June 21, 2026, 21 June 2026 சண்டே மதியம் 2 மணிலேருந்து 5:15 PM வரைக்கும் 50 minutes எக்ஸ்ட்ரா டைம். அவங்களுடைய கொஷின் பேப்பரை ரீசெக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 15 minutes. ஓகேங்களா? ரீ எக்ஸாம் எப்போ நடக்க போகுது? 21 June 2026 சண்டே நடக்க போகுது. மதியம் நடக்க போகுது 2 மணிலேருந்து 5:15 வரைக்கும் 15 நிமிஷம் கிரேஸ் டைம் ஃபார் கொஷின் பேப்பர் செக்கிங் அண்ட் பேப்பர் செக்கிங் அண்ட் ஆல்சோ டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ். இந்த இடத்துல பாருங்கள், ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த பிரச்சனைகள். 2024 நீட்டில் வந்து 720க்கு 720 ஃபுல் மார்க். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 5 பேரை எடுத்தாங்க. இதிலே வந்து பல பேருக்கு சந்தேகம் இருந்தது, இது என்ன, எப்படி எடுக்க முடியும், இவ்வளோ பேர் எடுத்தாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்தாலே நமக்கு நேஷ்னல் லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்கும்போது அவங்கள பெருமையாக பார்க்குறோம். அவங்க எப்படி எடுத்தாங்கன்ற மாதிரி பார்க்குறோம். ஓகே, பெரிய விஷயம், அந்தளவுக்கு படிச்சிருக்காங்க. ஓகே, ஆனால் பல பேர் எடுக்கும்போது எப்படி எடுத்திருப்பாங்க? மிக பெரும் சர்ச்சையாகுது. 2024 2025 பேப்பர் லீக்டு. ராஜஸ்தானில் தான் 2025 பேப்பர் லீக் அவுட் ஆகிடுச்சு. அப்போவே சொல்லிட்டாங்க, சிசிடிவி சர்வேலன்ஸ் ஆகணும், ஃப்யூச்சரில் டிஜிட்டலைஸ் ஆகணும், சிபிடி எக்ஸாம் போகணும்னு சொல்லி. இது அட்டானமஸ் பாடின்றதுனால எதையும் காதில் வாங்காதனால 2024 சேம் ஸ்டேட் ராஜஸ்தான்லேயே தான் லீக் அவுட் ஆகிருக்கு. ஒரு கொஷின் பேப்பருக்கு 10 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்களாம். 2-3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. போன வாட்டியும் கைது பண்ணாங்க, இந்த வாட்டியும் கைது பண்ணியிருக்காங்க. நோ யூஸ். திரும்பி ஒரே விஷயந்தான் திரும்ப நடக்குது. ஒரே ஸ்டேட்டு ராஜஸ்தான், அந்த ஸ்டேட்லேயே லீக் அவுட் ஆகுது கொஷின் பேப்பரு. இப்போ எந்த அளவுக்கு வந்து அலட்சியமாக இருக்காங்க பாருங்கள்.
ஒரு இடத்துல லீக் அவுட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த இடத்த சர்வேலன்ஸ் பண்ணி எந்தனால் எங்கேருந்து யார்கிட்ட போச்சு இன்னும் சொல்லி எல்லாரையும் இது பண்ணி ப்ராப்பராக சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள கேஸு கீழே கொண்டு வந்து அவங்கள மேக்ஸிமம் டிஸ்மிஸ் அளவுக்கு போகணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. அதெல்லாம் பண்ணாததுனால மறுபடியும் பாருங்கள், ராஜஸ்தானில் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆகுது, ரிப்பீட் ஆகுது. அதாவது அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்க, எக்ஸாம் தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்க இந்த எக்ஸாம் பேட்டர்ன் தான் படிக்கணும், இந்த கொஷின்ஸ் தான் படிக்கணும், இந்த சிலபஸ் தான் படிக்கணும். இத்தனை மணிக்கு தான் எக்ஸாமுக்கு வரணும், எக்ஸாம் சென்டருக்கு இத்தனை மணிக்கு தான் வரணும். எக்ஸாம் எழுத வரும்போது அன்னெசரியான ட்ரெஸ்ஸை போட்டு வரக்கூடாது. அப்படி போட்டு வந்தீங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணுறன்ற பேரில் அவங்களுடைய ஒரு சில சங்கடமான சூழ்நிலைகளுக்கு உள்ளாக்குறீங்க. பெண் தேர்வர்களையும் ஆண் தேர்வர்களையும் அதுவும் பெண் தேர்வர்களை ரொம்ப சங்கடமான சூழ்நிலைக்கு உள்ளாக்குறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் கோடு தான் போட்டு வரணும், இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வரக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் மாற்றிட்டு வாங்க. அதாவது எக்ஸாமுக்கு உள்ளே போகிற நேரத்தில் இந்த எக்ஸாமுக்கு உள்ளே போகிற நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் போய் இந்த ட்ரெஸ் அலோடு கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸோட மாற்றிட்டு வாங்க, இந்த ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக இருக்குது, இதில் பட்டன்ஸ் இருக்குது, இதில் ஜிப்பு இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, ஏதோ இருக்குதுன்னு சொல்லி குறைகளை மட்டுமே சொல்லி அவங்கள வெளியனுப்புறீங்க. அவங்கள அந்த ஆல்ரெடி எக்ஸாம் பதட்ட நிலையில் இருக்காங்க, அவங்கள தேவையில்லாமல் பதட்ட நிலைக்கு மாற்றுறீங்க. இவ்வளோ விஷயங்கள். அப்புறம் உள்ளார போய் 3 மணி நேரம் தான் எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே பேப்பர் கொடுக்கணும். எவ்வளோ ப்ரோட்டோக்கால், இவ்வளோ கண்டிஷன்ஸ் தேர்வர்களுக்கு வைக்கக்கூடிய நீங்கள் ஒரு கொஷின் பேப்பரை எடுக்கிறதுல எந்த அளவுக்கு இருக்கணும்? ஏன்னா ஒரு மாணவருடைய எதிர்காலம். இப்போ நீங்கள் கொஷின் பேப்பர் எடுக்கிறதுல எவ்வளோ கவனமாக இருக்கணும், அந்த கொஷின் பேப்பரை கொண்டு சேர்க்குறதுல எவ்வளோ கவனமாக இருக்கணும், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுல எவ்வளோ கவனமாக இருக்கணும், அன்றைய தேதியில் நடக்கிறதுல எவ்வளோ கவனமாக இருக்கணும், ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறதுல எவ்வளோ கவனமாக இருக்கணும், கொஷின் பேப்பர்ஸை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்கணும். 20 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு கவனத்தோடு கையாண்டு இருக்கணும் இந்த விஷயங்களை. கேவலம் காசு கொடுக்குறாங்கன்றதுக்காக எதை வேணால் செய்ய முடியுமா? ஒரு சில ஆட்கள் இன்னுமே இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியா இன்னுமே கீழே தான் போயிட்டுருக்கு. அதை தூக்கி நிறுத்துறதுக்காக தான் இந்த 20 லட்சம் மாணவர்களும் அவங்களோட எதிர்காலத்தில் போராடி வராங்க. அப்போ அவங்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாகக்கூடாது. அவங்களோட எதிர்காலம் நம்ம கையில் இருக்குதுன்னு நினச்சி கரெக்டாக எக்ஸாமினேஷனை கவனமாக கையாளணும். இன்க்ளூடிங் நீட் இது போன்ற எக்ஸாம்ஸும் சரி, எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சிலாம் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இது போன்ற எக்ஸாம்ஸு வேக்கன்சி இருந்தாலுமே வேக்கன்சி எடுக்க மாட்டுறாங்க. எடுத்தாலுமே எக்ஸாமை ஒழுங்காக நடத்த மாட்டேங்கிறாங்க. எக்ஸாம் சிஸ்டத்தில் குளறுபடி, எக்ஸாம் நடத்தத்தில் குளறுபடி, சென்டரை மாற்றி போட்டு தேர்வுகளை அலக்கழிக்கிறது, சிலபஸில் குளறுபடி, எந்த சிலபஸை கொடுக்குறோன்னே தெரியாமல் எங்கே இருந்தால் ஓலைச்சுவடிகளை கேட்குறது. இருந்தாலுமே அதில் பாஸ் ஆகிறாங்க. அவங்களுடைய அத்தனை வருஷம் படித்து பாஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் உண்டு. பட் இருந்தாலுமே இந்த சிலபஸ் தான், இந்த இதுதான் தெளிவாக சொல்லாமல் எதையோ படிக்க சொல்கிறது தேர்வர்களை. அவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடுது. டிஎன்யூஎஸ்ஆர்பி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் குறைகள், 2023 குறைகள், 24 குறைகள், 25 குறைகள், 23 3 வருஷம் இந்த குறைகள் காரணமாக என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேஸை போட்டு நிறுத்தி வச்சிட்டாங்க. இப்போ 2023 போனது 2026 தான் 3 வருஷம் கழிச்சு சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்க்கே இப்போ தான் போயிருக்காங்க. 3 வருஷமாக எக்ஸாமு ஒன்றுமே எடுக்கலை. கடந்த திமுக 5 வருஷத்தில் 2021 26 வரைக்கும் நாங்கள் 5 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அதில் 3 வருஷம் எக்ஸாம்ஸே எடுக்கலை. வந்த 2 வருஷத்தில் 1 எடுத்தாங்க. அந்த ஒன்றுமே குறைபாடோடு நின்று போச்சு. கேஸை போட்டு நிறுத்திட்டானுங்க. ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கிறோன்னு சொன்னால் கொஷின் பேப்பர் ஃபுல்லாக கரெக்ஷனு. அதை படித்தவன் எடுக்கிறானா படிக்காதவன் எடுக்கிறானா யார் எடுக்கிறானோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
அவன் இஷ்டத்துக்கு எடுக்கிறானுங்க. எவனோ எடுக்க சொன்னால் எவனோ பண்ணுறான்ற மாதிரி ஒரு லத்தாஜிக்காக அலட்சிய போக்கூட எடுக்கிறானுங்க. ஒரு கவனமே இல்லை. மாணவர்கள் தேர்வர்கள் பயங்கரமாக படிக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எடுக்கணும். மாணவர்களுடைய எதிர்காலம், தேர்வுகளுடைய எதிர்காலம்ன்றது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், இந்தியாவினுடைய எதிர்காலம். அப்போ நீங்கள் தமிழ்நாடு, இந்தியா, இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தையும் இந்தியாவினுடைய எதிர்காலத்தையும் தடுக்கிறாங்க. ஒரு தேர்வுடைய எதிர்காலத்தை தடுக்கிற நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டையும் வளர்ச்சியும் தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம். இப்படி தள்ளி போட்டு தான் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க திமுகவை. காரணம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், பல காரணம். இதில் முக்கியமான காரணம் இது தான். 3 வருடமாக எந்த எக்ஸாமும் எடுக்காமல் இருந்தது. எடுத்த எக்ஸாம் ஃபுல்லாக நேரடி நேர்முகத் தேர்வு. நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நேர்முகத் தேர்வு. நேர்முகத் தேர்வுனா என்ன? காசு கொடுத்து வாங்கிறது. ரொம்ப கேவலமான செயல்களை மட்டுமா அரங்கேற்றிருக்காங்க. இன் ஃப்யூச்சரில் நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ப்ராப்பராக நடக்கணும். தேர்வர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஷின் பேப்பரை எடுக்கிறவங்க ரொம்ப 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 கவனமாக எடுக்கணும். அதனுடைய நாட்டினுடைய எதிர்காலமே இருக்குதுன்னு சொல்லி அந்தளவுக்கு உணர்வுபூர்வமாக வேலை செய்யணும். எல்லாமே சிலபஸ் ஓரியன்டாக இருக்கணும். சிலபஸ் இதுதான்னு தேர்வர்களுக்கு சொல்லிடணும். அதுக்கான டைமை கொடுக்கணும். எல்லாமே ப்ராப்பராக நடத்தணும். இன் ஃப்யூச்சரில் தமிழ்நாடு வந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.